ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு ட்ராவல் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறீங்க. நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படிப்படியாக சொல்கிறேன் நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு டொப்பில் தான் இருக்கேன், பேக் வியூலேருந்து பாருங்கள். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோவில் ஒரு விவசாயி எப்படி வயலை அறுவடை செய்கிறாங்க, என்னென்ன கஷ்டப்படுறாங்க, அங்கே நான் போய் என்னென்ன லேர்ன் பண்ணேன் எல்லாத்தையும் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. என்னதான் நாங்கள் ஏலியா போனாலும் மெஷின் வரதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அந்த டைமில் அங்கே இருந்த விவசாயிகள் எல்லாருமே லஞ்ச் சாப்பிட்ருந்தாங்க. அதை பார்க்கக்குள்ள எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நான் கேட்டேன், ஏன் இந்த வெயிலில் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இதெல்லாம் பழகிட்டு அப்படின்ட்டு சொன்னார். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு விளங்கினுச்சு என்ன மாதிரி வெள்ளாமை போகுது. வெள்ளாமை நாங்கள் ஒரு விவசாயி, இந்த வெள்ளாமை நம்பித்தான் எங்களோட குடும்பம் காலங்கள் போகிறது. அந்த முறை வெள்ளாமை எங்களுக்கு பசல் இல்லாத இதாகத்தால் எங்களுக்கு சப்பி என்று ஒரு நோய் ஒன்று பிடிச்சி. சப்பின்னா இடநெட்டு, அதாவது இந்த இருக்கிற வெள்ளாமை மாதிரி இதுவரை வந்து நாங்கள் பசலை ஒரு 2-3 கிலோ இருக்கிற நேரம் எடுத்து போட்டதுக்காக இப்படியாக இருக்கின்றது. அந்த வெள்ளாமை இந்த மாதிரியாக தான் ஃபுல்லாக இருக்கணும். இது அங்கே பசல் அறியாதால குறைபாடு, ஒரு ஆகும்பிள்ளைக்கு அடிநாளையில் தெரியும்ன்ற போன்று மிகவும் மோசமாக இருக்கின்றது. இதான் எங்களோட வயலை வெட்ட வந்துக்கிற மிஷின் பேர் என்ன? குபோட்டா. இந்த மெஷின் பார்த்திங்கன்னா லோட் ஃபுல்லாச்சுன்னா ஒரு வகையான பீப் சவுண்டு எழுப்பும். அதுக்கப்புறம் தான் நெற்கதிர்கள் எல்லாமே அந்த மெஷினில் இருந்து வெளியே வரும். ஃபைனலாக நெல் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய பேக்கில் போடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் கிசா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.